வணக்கம். ஏசிஆர் டிவியினுடைய விஐபி டென்ட் நிகழ்ச்சிக்காக நம்ம ஸ்டுடியோவுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சீனியர் மெம்பருமான இந்த பகுதியில் எல்லாராலும் டைகர் அப்படின்னு பாசமா அழைக்கக்கூடிய தேவ சரவண சுந்தரம் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். நன்றி. இப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, எதை நோக்கி போயிட்டு இருக்கு? பாரதிய ஜனதா கட்சியோட செயல்பாடுகள் இப்ப ரொம்ப வேகமாகவும் வீரியமாகவும் போயிட்டு இருக்குது. ஒரு நாள் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர் ஒரு அழகான ஒரு வழிகாட்டிட்டு இருந்தார். இப்பொழுது அடுத்த கட்டம் அரசியலின் உச்சம் அதிகாரம் அடிக்கடி சொல்லுவார். அரசியல் இருப்பதே அதிகாரத்தை கைப்பற்றி மக்களுக்கு சேவை செய்வதற்காக தான் நம்ம அரசியல் இருக்கிறோம். அதன்படி இந்த தேர்தல் அரசியலை சந்திக்கிறதுக்காக இப்ப நம்ம முழு முயற்சியா நம்ம ஈடுபட்டு இருக்கோம். பாரதிய ஜனதா கட்சியோட தேசிய தலைவர் மிக சரியான ஒரு நேரத்திற்கு மிக சரியான ஒரு கூட்டணியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட வச்சிருக்கிறது. ஆக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில நாங்கள் இப்ப தேர்தல் சந்திக்க தயாராகிட்டு இருக்கிறோம். ஆகவே இங்க தலைவர்கள் முதல் தொண்டர்வை அத்தனை பேரும் இந்த தேர்தல் அரசியலில் வெல்வதற்காக இந்த விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு தயாராக களப்பணி செய்ய தயாராக. இப்ப நீங்க பேசினதுல இருந்து ஒரு ரெண்டு கேள்வி என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி திரு அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருக்கும்போது கிராமப்புறங்கள்ல பட்டி தொட்டி வரைக்கும் கொண்டு போய் பிஜேபி எல்லார்ட்டையும் சேர்த்திருக்காங்க. பட் அந்த வேகம் தொடர்ந்து இருக்குமா? முன்னாள் மாநிலத்தில் அண்ணாமலை எந்த இடத்துல விட்டு சென்றாரோ, விட்டு சென்ற கூட வார்த்தை தவறான பிரயோகம். அவர் ஒரு பணியை அவர் கொடுத்த பணி அழகா சிறமேற்றுக் கொண்டிருக்கிறார். அடுத்தவங்க வர்றவங்க அதை இன்னும் செழுமைப்படுத்துவாங்க. இப்ப வந்திருக்கிற மாநில தலைவர் அரசியல தேர்ச்சி பெற்றவர், தேர்தல் அரசியல் கைதேர்ந்தவர், ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில், இப்ப பாஜகவிலும் இப்ப சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு. ஆக நாங்கள் அவர் விட்டு சென்ற பணி அவர் ஒரு வழியை காமிச்சிட்டு அதே பணியை இன்னும் தொடர போறோம். இன்னைக்கு அண்ணாமலைக்கு மாநிலத்தில் முன்னாள் மாநிலத்தில் அண்ணாமலைக்கு அவருக்கு மிகச் சிறந்த பொறுப்பு இருக்கும். ஒரு காலகட்டத்திலும் இப்ப எல்லாருக்கும் இப்ப இந்த பேட்டி வாயிலா சொல்லிக்கிறேன், ஒரு தலைவருக்கும் ஒரு ஸ்டைல். நான் சந்திரபோஸ் டாக்டர் சந்திரபோஸ் கட்சிக்கு வந்தேன் எப்ப 93ல. அன்றையில இருந்து பாத்தீங்கன்னா சந்திரபோஸ் அண்ணன் ஐயா, டாக்டர் கிருபாநிதி, இலா கணேசன், KN லட்சுமணன், CP ராதாகிருஷ்ணன் அண்ணா, பொன் ராதாகிருஷ்ணன் அண்ணா, தமிழிசை அக்கா, எல் முருகன், அண்ணாமலை, ஆக எல்லாருமே ஒரு டிஃபரெண்ட் ஆஃப் ஸ்டைல். கட்சியினாலே தீண்டத்தகாத கட்சின்னு வச்சிருந்த இடத்துல இந்த கட்சி பிஜேபினா எந்த கட்சி கூட சேர கொண்டு எங்க கூட திமுக ஆட்சியில் இருந்த கூட்டணியில் இருந்தாங்க. அதுல இன்னைக்கு இல்லைன்னு சொல்லுங்க. எனக்கு நான் இருக்கும் இடத்தில் மதவாதம் இருக்காது என்று, நீங்கள் இருக்கும் இடத்தில் மதவாதம் இருக்காது என்று CS என் கனவில் இருந்து சொன்னார். இதே கருணாநிதி தான் சொன்னார். என்ன பாஜக என்பது மதவாதமோ வேறு மொழிவாதமோ செய்கிற இயக்கம் கிடையாது, கட்சி கிடையாது. அது முழுக்க தேசத்தின் நலன் எதுவோ அதில் மட்டுமே நாங்கள் கவனம் செலுத்துவோம். இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அவ்வளவு உறுதியா சொல்றீங்க. ஆனா மக்கள்கிட்ட என்ன ஒரு இதுன்னா, இந்த கூட்டணி பொருந்தா கூட்டணி, இது பொருந்தாது, தேர்தல் சமயத்துல கூட்டணி வச்சுக்கிறாங்க, மக்கள்கிட்ட அந்த எதிர்பார்ப்பு இருக்கா? மிக நல்ல கேள்வி. இந்த பொருந்தா கூட்டணி சொல்றாங்களா, அதுக்கு சின்ன விளக்கம் சொல்றாங்க. நாங்கள் எதிரணியில இருக்கிறோம், அவங்க எங்களுக்கு எதிர்ப்பா இருக்கிறாங்க. நாங்கள் அவங்களை வீழ்த்துவதற்கு தயாராக நாங்கள் களம் அமைக்கிறோம், அணி சேர்க்கிறோம், களம் காண அணி சேர்க்கிறோம். இப்ப நான் ஒரு கபடி பிளேயர், எனக்கு ரைடர் ஆப்போசிட் சைட்ல ரைடர் எப்படி இருக்கணும், கேச்சர் எப்படி இருக்கணும், வீக்கா இருந்தா உனக்கு தானே நல்லது. பொருந்தா கூட்டணி என்னென்னமோ சொல்றீங்களா, எங்க கூட்டணி முடிவு பண்றது நீங்க யாரு, நான் யாரோட சேரணும், எங்க கூட எந்த கட்சி இருக்கணும்ன்றது முடிவு பண்றது யாருன்னா உங்களுடைய பலவீனத்தை அதை காட்டுது, உங்களோட பயத்தை காட்டுது. இன்னொன்னு சொல்றேன், இந்த பொருந்தா கூட்டணி வார்த்தை யாருக்கு சரியாக சேரும் என்றால், இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் ஒரு கூட்டணி ஆட்சிகள். இன்னைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மதிமுக எதனால் தோற்றுவிக்கப்பட்டது? மதிமுக தோன்றியதின் அர்த்தம் என்ன? திமுகவில் ஓரம் கட்டப்படுகிறார், கொலைப்பை சுமத்தப்படுகிறார் என்று நெடுந்தூரம் நடந்து கருணாநிதியை எந்த கட்சியும் பேசாத, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தோழர்கள் பேசாத பேச்சு கூட வைகோ பேசினார், அசிங்கமா பேசினார். ஆனா என்ன சொல்றது, நான் பேட்டில் சொல்ல முடியாத வார்த்தைகள் எல்லாம் பேசினார். அது பொருந்தா கூட்டணி இல்ல. மதுரையில ஒரு கவுன்சிலர் லீலாவதி ஒரு அம்மா இருந்தாங்க, ஒண்ணும் கிடையாது, தண்ணிக்கு கொடுக்குற பிரச்சனை, தண்ணி கான்ட்ராக்ட்ல ஏழை மக்கள் போடணும், நம்ம போறோம் ஒரு காம்ரேட், அவங்கள வெட்டி கொன்னாங்க. அவங்க எந்த கட்சி? கம்யூனிஸ்ட். இன்னைக்கு அந்த கம்யூனிஸ்ட் எங்க இருக்கு? திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருக்கு. மூன்றாவது காங்கிரஸ்க்கு வருவோம், அடிச்சு துவச்சி மிசாவை தூக்கி எட்ட போட்டாங்க.
மிசாவால கொடுங்கோல் ஆச்சுனாங்க. ஆனா அதே மிசால காங்கிரஸ் அடி வாங்கிட்டு நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு இதே கெஞ்சி கூத்தாடுனார் இதே முன்னாள் முதல்வர் கருணாநிதி. அதுதான் புரிந்தா கூட்டணி. அதே மாதிரி கச்சத்தீவு விஷயமா இருக்கும். கச்சத்தீவு அன்னைக்கு கொடுத்தது யாரு? காங்கிரஸ். அன்னைக்கு மிக்சர் சாப்பிட்டு இருந்திருந்தார் கருணாநிதி. இந்த கச்சத்தீவோட வீரியம் புரியாதா? அது ஜியாகிரபிக்கலா அது எவ்வளவு நமக்கு முக்கியன்றது தெரியாதா? புரியாதா? ஏதோ ஒரு சில பயன்களுக்காக அன்னைக்கு இது சர்க்காரே கமிஷன் என்ன பிரச்சனை வருமோ ஏது வருமோ பயந்து மண்டிகிட்ட கூட்டம் இந்த திமுக கூட்டம். இந்த திமுக வந்து நீ சொல்ற நாங்க பயப்பட மாட்டோம், அஞ்ச மாட்டோம், யாருக்கு பயப்பட மாட்டீங்க. ஒரு கட்டத்தில் நீங்க பயந்து பயந்துதான் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. அவ்வளவு ஊழல், அவ்வளவு என்ன சொல்றது தரிகட்ட சட்டம் ஒடுங்கு சீர்கேடான ஒரு ஆட்சி நடக்கிறது தமிழகத்தில் நம்ம வந்து கண்கூடா பார்க்கிறோம். காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தமிழகத்தை செய்த துரோகம், குறிப்பா திராவிட முன்னேற்ற செய்த துரோகம் பார்த்தீங்கன்னா 2G வழக்கு யார் சார்பு, யார் எந்த கட்சி காங்கிரஸ். மன்மோகன் சிங் தலைமையில் தான் 2G கேஸை வெளியில் கொண்டு வராங்க. அப்ப எஃப்ஐஆர் போட்டது யார்? இதே காங்கிரஸ். ஆனா அதே காங்கிரஸ் கூட நீங்க போய் இன்னைக்கு கூட்டணி வச்சுக்கிட்டு நாங்கள் தான் நல்ல கூட்டணிங்கிறீங்க. தமிழகத்தில் இலங்கையில் நடந்த பிரச்சனை எப்ப கொத்து கொத்தாக தமிழர்கள் இருந்தாலும் கொத்து கொத்தாக தமிழ் இருந்தாலும் இந்த தமிழக அரசுக்கு தெரிஞ்சு மத்திய அரசுக்கு தெரிஞ்சு அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மத்திய அரசாங்கம்? நம்ம தமிழக அரசும் வெள்ளை கொடி ஏந்தி போனவர் சுட்டுக் கொண்டாங்க. நாங்க உள்நாட்டு மக்கள் அடுத்த நாட்டு வச்சு தலையிட முடியல. ஆனால் அங்க தமிழர்கள் அப்பாவி பொதுமக்கள் நீங்க சிவிலியன் கொண்டதான் பிரச்சனை. இரண்டு போர் எல்டிடிக்கும் இலங்கை ராணுவ பிரச்சனை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனால் அப்பாவி பொதுமக்களை கொள்வதற்கு கொத்து கொத்தாக கொலை செய்யப்படுவதற்கு காரணம் யார்? அதற்கு அனுமதி கொடுத்தது யார்? அதற்கு பாதுகாப்பு கொடுத்தது யார்? அந்த மக்கள் வெளியேற முடியாமல் செய்து அரசாங்க ரீதியாக உதவி செய்ய யார்? இதே காங்கிரஸ். சார், இப்போ நீங்க சொல்றது சரி அப்படின்னு எடுத்துக்கிட்டா தமிழக மீனவர்கள் இன்னை வரைக்கும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அப்போ நீங்க பிஜேபி இவ்வளவு நாள் ஆட்சிக்கு வந்து இதுக்கான ஒரு தீர்வு எடுக்கப்படவே இல்லையே. இன்னைக்கு பிஜேபி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் சுடுறது நின்று இருக்கு. இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த காங்கிரஸ் காலங்கள்ல மீனவர்ல கேள்வி அறிவு சுற்றுவா. இன்னைக்கு வந்து அவங்க எல்லை தாண்டி போறப்ப அவங்களை பிடிக்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் பேசி அழைச்சு கொண்டு வராங்க. எந்த நாடாக இருந்தாலும் அவர்களின் சட்டத்திட்டத்தை நாம மதிக்க வேண்டும். இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் பார்டர் ஒண்ணு இருக்கு. நம்ம நாட்டுக்குள்ள வந்து எவனும் வந்து அடிக்கல. நம்ம நாட்டுக்குள்ள ஒரு சிங்களம் வந்தோ ஒரு சிங்கள கடற்கொள்ளைகளை வந்து அடிச்சிட முடியாது. நான் எல்லை தாண்டி போறப்ப இது வந்து நடக்கிறது, எல்லா ஊரும் நடக்கிறது ஒரு இயல்பான விஷயம் தான். ஆனால் மீனவர்களை தாக்குவது என்பது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். அதற்காக நம்முடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ல பல விஷயங்கள் அதற்கான முன்னெடுப்படுத்திருக்காங்க. வெளியுறவுத்துறை அமைச்சர் அதுக்கான பல முயற்சிகள் ஈடுபட்டு இருக்கிறார். இது வந்து ஒரு இந்தியா இலங்கை அப்படின்ற மட்டும் இல்ல, இந்திய மீனவர்களோட வாழ்வாதாரம் சிங்கள மீனவர்களோட வாழ்வாதாரம், இந்த ரெண்டு பேருக்கான போட்டி வாழ்வாதாரம். மீனர் ரெண்டு பேர் தான் இருக்காங்க. என் பகுதியில் நீ பிடிக்காத, உன் பகுதியில் நான் பிடிக்காதுன்றப்ப அப்ப இவங்க பகுதிக்கு அவங்க போறப்ப அவங்க அடிக்கிறதும், அவங்க பகுதி இவங்க போறோம் அடிக்கிறது இது நடக்குது. ஆனா இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். இலங்கை மீனவர்களையும் இந்திய மீனவர்களையும் உட்கார வச்சு ஒரு நல்ல ஒரு பேசி ஒரு நல்ல தீர்வு கண்டாதான் அதற்கு முடிவு. அது பாஜக அதற்கு சரியாக முடிவு. இப்ப தேர்தல் அந்த நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்றதுனால அடுத்த கேள்வி என்னன்னா, நம்ம அமைச்சர் சொல்லியிருக்காரு தமிழகத்துல கூட்டணி ஆட்சி அமையும் சொல்லியிருக்காரு. ஆனா கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேர்தல் தான் கூட்டணி, ஆட்சியில கூட்டணி இல்லைங்கிறாங்க. இப்ப இதை வச்சுதானே மக்கள் வந்து இரண்டுமே வேற வேற மாதிரி கருத்து இருக்கு அப்படின்ற மாதிரி போகுது. அதாவது இதை வந்து மீடியால இல்ல ஒரு சிலர் செட் பண்ண நரேட்டிவ், அது அவங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தணுன்றதுக்காக இது மாதிரி செட் பண்றாங்க. எங்களுடைய நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை வீழ்த்துவது. அதற்காக நாங்கள் யாருடன் கூட்டணி செய்வோம், எங்களுக்கான எந்த தியாகத்தை செய்வோம், எங்களுக்கு பதவி பொறுப்புல எங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. இந்த நாடு காப்பாற்றப்படும். தமிழகம் வந்து மக்கள்கிட்ட வந்து நல்ல ஒரு பாதுகாப்பான கைகள் இருக்கு. எங்க பார்த்தாலும் கஞ்சா, எங்க பார்த்தாலும் குடி, எங்க பார்த்தாலும் கொலை, கற்பழிப்பு, இது நாடு வந்து சீர்கேடான ஒரு நிலையை போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு வந்து மிக சீர்கேடான நிலைக்கு போயிட்டு இருக்கு. அதை காப்பாற்ற வேண்டும். என்ன பண்ணும்? தமிழ்நாட்டுல வந்து இவ்வளவு சீர்கேடு சொல்றீங்க, கொலை, கொள்ளை, கற்பழிப்புன்னு. அப்ப மற்ற மாநிலங்களில், குறிப்பா பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் இதெல்லாம் இல்ல, நல்லா இருக்கா? சட்டம் குறைவு. அதாவது தமிழகத்தோட அங்க குறைவா இருக்கு. தமிழகத்துல குறைவா இருக்கு. இப்ப நேற்று ஒரு 2 நாளைக்கு படி பார்த்தேன், ஒரு ஐடி சென்டர், திமுக ஐடி சென்டர் வந்து ஒரு பெரிய போர்டு போட்டு இங்க பாருங்க நேஷனல் லெவல்ல கிரைம் ரேட் நம்மளது கம்மியா இருக்குன்னு இருக்காங்க. ஐயா, அங்கெல்லாம் வந்து ஆட்சி அதிகாரம் வந்து உங்களுக்கு வந்து போலீஸ்ல தலையிடுறது கிடையாது. இங்க கேஸே போட முடியாது.
இங்க என்ன நிலைமை இருக்கு? ஒருத்தர் குற்றம் சொல்லலாம், குற்றத்துக்காக போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் கொடுக்குறீங்க கம்ப்ளைண்ட், அந்த கம்ப்ளைண்ட் எடுத்தாதானே உங்க மேல உங்களை எஃப்ஐஆரே விடும். சார், வெளி மாநிலத்திலேருந்து வரவங்க தமிழகம் ஒரு பாதுகாப்பா இருக்கு, நாங்க வாழ தகுதியா இருக்குன்னு அவங்க வந்து சொல்றாங்களே சார். எப்படின்னா அதுவும் சரிதான். மாநிலத்துக்கு பாதுகாப்பா இருக்குன்றது பாதுகாப்பு எல்லாருக்கும் இருக்கதான் செய்யுது. தமிழகம் வந்து மக்களுக்கான பிரச்சனை, கொலை கொள்ளை நடக்குதா இல்லையாப்பா? பாதுகாப்பு இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? பாதுகாப்பு இருக்குன்றது எந்த பாதுகாப்பு இருக்குன்றது சென்சர். நான் நடு ரோட்ல நைட்ல வந்து நகை போட்டு சொல்ல வரல. பாதுகாப்பா இருக்குன்றதுன்னா குடி இல்லாம இருக்கா, கஞ்சா இல்லாம இருக்கா, போதைப் பொருள் இவ்வளவு கைப்பற்றப்படுகிறது. அந்த தேசிய அளவுல வந்து எங்க குற்றம் பதியப்படல காரணமே பாத்தீங்கன்னா இவங்க வழக்குகளை போடுவதே கிடையாது. அதுதான் உண்மை. இப்போ இந்த வக்பு திருத்த சட்டம் அது அவசியமா? சரி, அப்படியே திருத்த சட்டத்தை இவ்வளவு பேர் எதிர்க்கும் போது அதை ஏன் சார் கொண்டு வரணும்? நல்லது. இவ்வளவு பேர் எதிர்க்கிறாங்கன்னு சொல்றீங்களா? அதுல வந்து என்ன பண்ணணும்னா ஒரு பின் பாயிண்ட் பண்ணுங்க. இந்த ஷரத்து இதுல வந்து இஸ்லாமியர்கள் எதிர்பார்க்கு, இந்த ஷரத்து அவங்களோட மத உரிமையில தலையிடுற மாதிரி இருக்கு நீங்க சொல்லுங்க. இவங்க சொல்றதுல மொத்தமா வக்ஃப் வந்து இஸ்லாமியர்கள் எதிர்ப்பான இஸ்லாமிக் நோ. ஆக்சுவலா இதுக்கு காரணம் என்ன? இஸ்லாமியர்களோட முன்னேற்றப்படவும் இஸ்லாத்துல உள்ள மிகச்சிறந்த மிக ஏழைகளாக இருக்கிறவங்களுக்கு பயன்படுத்துறதுதான் இந்த வக்ஃப் திருத்த சட்டமே. இந்த வக்ஃப் திருத்த சட்டத்துல நிறைய குளறுபடிகள் இருக்கு. வக்ஃப் எப்படின்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். திருச்செந்துறை இருக்கு, அங்க ஒரு கிராமமே வந்து பாத்தீங்கன்னா வக்ஃப் சேர்ந்ததுண்டா. எப்படி வக்ஃப் போகும்? திருச்செந்துறை கோயில் எப்படி போகும்? அது ரொம்ப தூரம். நம்ம இருக்கிறது பாளையங்கோட்டை போகும். ஸ்ரீமுஷ்ணம் ஒன்று இருக்கிற பாளையங்கோட்டை எடுத்துக்க, அங்க உள்ள அழகான சிவன் கோயில் இருக்கு. அந்த கோயில் கூட இதுவரை நம்மளால போக முடியுதா கேட்டா அது வந்து வக்ஃப் பண்ணிட்டான்றாங்க. அந்த குளம் வக்ஃபோட குளம். அந்த ஊர் வக்ஃப் ஸ்ரீமுஷ்ணம் கோயில், ஸ்ரீமுஷ்ணம் பக்கத்துல இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை வந்து வக்ஃப், பாளையங்கோட்டை இருக்கிற சிவன் கோயில் வந்து வக்ஃப் கோயில்றாங்க. அந்த மக்களுக்கு போக முடியல, உள்ள பொதுமக்கள் போக முடியல, கார்த்திகை தீபத்தை விளக்கேற்ற முடியல. இது இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பான விஷயமே கிடையாது. நல்ல புரிஞ்சு, இஸ்லாமியர்களுக்கான எதிர்ப்பான விஷயமே கிடையாது. அதே டைம்ல இந்துக்கள் தன் உரிமையை விட்டு கொடுக்க வேண்டாம். இதுல இஸ்லாமிய அரெஸ்ட் பண்றது எங்க வருது? வக்ஃப்னு நீங்க பேசாம ஏதோ ஒரு இடத்த யாருக்கும் எழுதி கொடுத்த முடியுமா? அதுக்கு பேரண்ட் டாக்குமெண்ட் வேணும்ல, அதுக்கு டைட்டில் வந்து எப்படி கிளியரா இருக்கணும்ல. இன்னாருக்கு நான் சொத்து வைக்கிறேன், இது எங்க அப்பா எனக்கு கொடுத்துடணும், எங்க அப்பாவுக்கு தாத்தா கொடுத்துருக்கல, எங்க அப்பா சுய சம்பாத்தியமா இன்னொருத்தனே முத்துசாமி கந்தசாமி வாங்கிடணும். எந்த விதமான ஆதாரம் யாரும் இடத்த நான் பேசாம நான் வக்ஃப் பண்ணிட்டு போறேன்னா அது எப்படி சட்டம் ஏற்றுக்க முடியும்? இல்ல, அந்த வக்ஃபுங்கிறதே அந்த கமிட்டியே அரசாங்கத்தால் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கமிட்டி. அந்த கமிட்டி தான் அதை நிர்வகிக்கிறாங்க. அப்படிங்கும் போது அதுல எப்படி தவறு நடக்கும்? அது இவ்வளவு நாள் சரியா தானே போயிட்டு இருக்கு. இவ்வளவு நாள் சரியா போகல. இது இஸ்லாமியோட குமுறல், நம்மளுடைய சொந்த குமுறல் மட்டும் கிடையாது. இதுல இந்துக்களுக்கு ஒரு பாதிப்புன்றது கம்மி. இந்துக்களுக்கு திருச்செந்துறை கோயிலோ பாளையங்கோட்டை கோயிலோ நாங்க போராடி நம்ம எடுத்துருவோம். ஆனால் இந்த வக்ஃபோட தன்மை என்ன? ஏழை இஸ்லாமியர்களுக்கு, விவாகரத்தானவர்களுக்கு, உணவுற்றவர்களுக்கு, முதியோர்களுக்கு சேவை செய்வதற்காகவும் மத சம்பந்தப்பட்ட வளர்ச்சிக்காக அந்த விஷயம் பண்றதுதான் வக்ஃப். ஆனா என்ன நடக்குது? அங்க மசூதி கட்டி ஒரு கல்லூரி கட்டி வச்சிருக்காங்க. இல்ல, அங்க எல்லாம் பெரிய இஸ்லாத்துல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கள் தான் பயன்படுது ஒழிய அதுல உள்ள ஏழைகள் எங்க போகுது? அதற்காக தான் இந்த திருத்த முத்தலாக் சட்டத்தை போய் என்ன பண்ணாங்க? முத்தலாக் இஸ்லாத்துல நம்ம வந்து இஸ்லாத்துக்கு எதிர்ப்பா செஞ்சுட்டு நெவர் பிஜேபி வில் நெவர் கோ அகைன்ஸ்ட் எனி இந்தியன்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ். அதுல என்னன்னா முத்தலாக் யாருக்கு பால் பண்றது? இஸ்லாத்திற்கு எத்தனை தாய் தகப்பன்னு கதறி இருப்பாங்க தன்னோட பெண்கள் வாங்கி போது ஒரே நிமிஷம் தலாக் 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 சொல்லிட்டு போயிட்டா முடிஞ்சுதா? அவங்க நாங்க பிஜேபி என்ன சொல்றோம்? சரித்துல என்ன சொல்றது? அவங்க முத்தலாக் சொல்றது என்ன சொல்றாங்க? உங்க இதுபடி காலவாசி கொடுங்க, சரியா பண்ணுங்க. என்ன சொல்றீங்க? நீங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு போறதுக்கு சார் ஒரு மார்க்கம், ஒரு மதத்தினுடைய உள்ள போக வேண்டிய அவசியம் என்ன சார்? ஒரு மதத்தை எல்லாருமே இந்தியா, முதல்ல நம்ம இந்தியன், அதுக்கப்புறம் தான் நம்ம ஹிந்துவா முஸ்லிமா கிறிஸ்டியனான்றது. நம்ம அந்த அடிப்படையே நம்ம தகர்க்கிற மாதிரி என்னன்னா, இஸ்லாமியர்கள்னா அவங்க எத்தனை முறை வேணா பெண்களை வந்து திருமணம் பண்ணிக்கலாம், எத்தனை வேணாலும் டைவர்ஸ் பண்ணலாம்ன்றது அது வந்து எப்படி ஏற்று இப்பவும் அந்த மாதிரி இருக்கா? இன்னைக்கு எவ்வளவு படிச்சுட்டாங்க, எவ்வளவு மாறி இருக்காங்க. இது நீங்க வந்து ஒரு காலகட்டத்தில் நடந்தது வந்து இன்னமும் அந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்தமா அந்த மதத்தை குறிப்பிட்டு ஒரு உள்ள போற மாதிரியான ஒரு செயல்பாடா இருக்குல்ல? இல்ல, இது வந்து அந்த மதத்திற்காக எதிர்ப்பான செயல்பாடு கிடையாது. அந்த மதத்தில் உள்ள பெண்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாதுக்காக நம்ம பாரத பிரதமர் மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து அளந்து முத்தலாக் சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த வக்ஃபு, சிஏஏ இப்படி எல்லாமே நீங்க முஸ்லீமுக்கு எதிர்ப்பானவர்கள் அப்படிங்கிற ஒரு இது இருந்துகிட்டே இருக்கு. இதுல வந்து இந்த நரேட்டிவ் செட் பண்ற மீடியா, சோ கால்டு மீடியா பீப்புள் என்ன பண்றாங்கன்னா,
இது இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பான்ற மாதிரி ஒரு எல்லாத்தையுமே நீங்க நல்ல ஒரு விஷயத்தை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அது வந்து சிறுபான்மையினருக்கு எதிர்ப்பானது, தமிழகத்துக்கு எதிர்ப்பானது, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு எதிர்ப்பான்ற மாதிரி அதோட நோக்கத்தை சதிக்கிறாங்க. சிஏயோட அடிப்படை என்ன? வெளிநாட்டுக்காரங்க இங்க இருக்கக்கூடாது, வெளிநாட்டுக்காரன் இங்க வந்துட்டு திருட்டுத்தனமா ஆதார் கார்டு வாங்கிட்டு ஓட்டுரிமை வாங்கிட்டு இங்க அவன் இருக்கக்கூடாது. இதான் நம்ம எதிர்க்கிறோம். இங்க இருக்க இஸ்லாமியரை வெளியில போன சொல்றோமா? கிடையவே கிடையாது. இங்க இருக்க இஸ்லாமியருக்கும் பாதுகாப்பா இருக்கணும். அங்க இருக்கிற ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் வந்து இங்க இருக்கிற இஸ்லாமியருக்கு பாதுகாப்பு கேட்டா குறையறான்ல, அவன் செய்யற ஒரு தப்பு இவன் செய்யற மாதிரி வருது இல்ல. அங்க இருக்கிற பங்களாதேஷ்ல இருக்கிற முஸ்லிம்ஸ்க்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க. இங்க இருக்கிற இஸ்லாமியருக்கு முதல்ல பாதுகாப்பு கொடுங்க, இங்க இருக்கிற இஸ்லாமியருக்கு நல்ல கல்வி கொடுங்க, இங்க இருக்கிற முஸ்லீம் முதல்ல தேசிய ஈரோட்டில் சேர்றதுக்கு என்னென்ன வழியோ அதையெல்லாம் செய்யுங்க. அவங்கள வந்து ஒதுக்கி அவங்கள ஏதோ தீண்ட தேவை மாதிரி இவங்க பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒரு வட்டத்தை போட்டு அதற்குள்ள பட்டியல் சமூக மக்கள், சிறுபான்மையின மக்கள், நீங்களா அச்சுறுத்தல் இருக்கிறீங்க, உங்களுக்காக ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வரப்போது உங்களுக்கு நாங்க அல்லாரன். அது கிடையாது உண்மையான நிலவரம். இவர்களை கேடயமாக பயன்படுத்தி கொண்டு இந்த நாட்டை சீரழிக்கிறது, அந்த மக்களோட வாழ்வாதாரத்தை சீரழிக்கிறது என்னென்ன வழி அத்தனை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பட்டியல் சமூகத்து மக்கள் செய்திருக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். ஒரு நல்ல விஷயங்களா உங்களுக்கு கருத்துப்படி சொல்லுங்களேன் சார். இன்னைக்கு நீங்க எதிர்க்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறீங்க. ஆனால் முஸ்லீமுக்கு வந்து எதிர்ப்பான இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இது நல்ல விஷயங்கள்னு நீங்க சொல்றீங்க. அப்படியே வச்சுக்கிட்டா கூட எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நாட்டில். இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டம் நிறைய இருக்கு, கல்வி வளர்ச்சி நிறைய இருக்கு, தொழில் வளர்ச்சி வந்து இல்லாம இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ அதுலெல்லாம் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாம இன்னைக்கு முஸ்லீம்கள் அவங்க வெளிநாடு இவங்க உள்நாடு இந்த பிரச்சனையே ஏன் பேசிக்கிட்டு இருக்கோம்? இப்ப ஒரு நாடு முதல்ல பாதுகாப்பா இருக்கணும். ஒரு நாடு பாதுகாப்பா எந்த விதமான அச்சுறுத்தல் இல்லாமல் இருந்தால்தான் அந்த நாடு வளமிக்க ஒரு நாடா, அங்க இருக்கிற மக்கள்லாம் தொழில் சார்ந்த விஷயத்துல வளர்வதற்கும் அங்கு பல தொழில்கள் வளர்வதற்கும் அது ஏதுவான இடமா இருக்கும். இந்த இடம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நெய்வேலி பகுதியில இங்க நிலங்கள்லாம் நல்ல விலைக்கு விற்கப்படுகிறது, பிளாட்டோட விலைலாம் அதிகமா போகுது. என்ன காரணம்? இந்த இடத்துல ஒரு அமைதியான சூழ்நிலை இருந்தாதான். இங்க 1008 பிரச்சனைகளும் சுகாதார சீர்கேடுகளும் இருந்தா என்ன ஆகும்? எதுவுமே வியாபாரமாகாது. அதே மாதிரிதான் இந்தியா வந்து ஒரு அமைதியான ஒரு மாநிலமாகவும் தொழில் செய்வதற்கான எல்லா விஷயங்களும் ஏற்பாடும் செய்யணும்னா அதற்கு அடிப்படை கட்டமைப்பு நல்லா இருக்கணும், அச்சுறுத்தல் இல்லாத ஒரு இந்தியாவாக இருக்கணும். அதுல வந்து செய்யறதுல என்ன தப்பு? இது இஸ்லாமியர்களுக்கு சிஏஏ இட்ஸ் ஃபார் த ஃபாரினர்ஸ், நாட் ஃபார் த இந்தியன்ஸ். அப்போ வந்துட்டு நீங்க வந்து கேட்கிற கேள்வி இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பான கட்சி, இஸ்லாமியர்களுக்கு அதிகமான நன்மைகளை செய்யக்கூடிய நன்மைகளை செய்ய போறக்கூடிய ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள படியாடுகளாக வச்சிருக்காங்க. இஸ்லாமியர்களை பார்த்து பாஜக உள்ள வந்துடும் எனக்கு ஓட்டு போடு, பாஜக உள்ள வந்துடும் எனக்கு ஓட்டு போடு, இதான் நடந்துட்டு இருக்குது. இப்ப யோகி ஆட்சியில் என்ன அங்கே இஸ்லாமியர்களுக்கு என்ன பாதுகாப்பு குறைவா இருக்கா? அங்க போய் கேளுங்க சார், யூபியில் கேளுங்க. நீங்க முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பான கட்சி பாரதிய ஜனதா கட்சின்னு சொல்லுறீங்க. ஆனா இப்ப அந்த மலையில முஸ்லிம்கள் அமைதியா அவங்களுடைய வழிபாட்டுல அவங்களுடைய உணவு பழக்கங்கள் போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இந்துக்கள் அவங்களுடைய வழிபாட்டுல 2 பேருமே சகோதரர்களா இருக்கும்போது அதை ஒரு பிரச்சனையை உருவாக்குனதே பாரதிய ஜனதா கட்சி தானே. திருப்பரங்குன்ற இஷ்யூ வந்து இருக்குங்களே, திருப்பரங்குன்ற இஷ்யூல அவ்வளவு நாளெல்லாம் அந்த பழக்கம் இல்லை. அவங்க பேசாம போயிட்டு வருவாங்க. இந்த முறை என்ன பண்றாங்கன்னா கோயில் வாசல்ல கொண்டு வந்து ஆட வச்சுக்கிட்டு, இது வந்து ஏதோ ஒரு சிலர் வந்து வேண்டு திட்டமிட்டு செயல்படுறத ஒழிய அங்க இருக்க பெரும்பான்மையான இஸ்லாமியர்களால விரும்ப கிடையாது. எல்லாமே இப்ப தொன்று தட்டு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை யாரும் தடுக்க போறது கிடையாது. அந்த மேல இருக்கக்கூடிய அந்த தர்கா, திருப்பரங்குன்றத்துக்கு மேல இருக்கக்கூடிய தர்காவில் இது ஆண்டாண்டு காலமும் நடந்து வருதா? இத்தனை ஆண்டு காலமும் நடந்திருக்குதா? பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்ப்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சாலும், ஆனால் இங்கே சமூக நீதி அப்படின்னு பல்வேறு நலத்திட்டங்கள் செஞ்சுட்டு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கட்சி தானே. திராவிட கட்சிகள் இல்லாமல் தமிழகம் வளர்ந்திருக்காது அப்படிங்கிற ஒரு பெரிய உண்மை இருக்குல்ல, அதை மறக்க முடியாது இல்ல. திராவிட கட்சிகளும் போகக்கூடாது. திராவிட கட்சி நார்மலைஸ் பண்ணாங்க. திராவிட கட்சினா அண்ணா திராவிட முன்னேற்ற திராவிட கட்சி தான், திமுகவும் திராவிட கட்சி தான். நீங்க ரெண்டுத்தையுமே இவங்களோட செயல்பாடு ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் வேற, ஏடிஎம்கேயோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் வேற, டிஎம்கேயோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங்கே வேற. திமுக வந்து தனக்கு தன் குடும்பத்திற்கு எதெல்லாம் சரியோ அதெல்லாம் தமிழக திட்டமாக கொண்டு வருவார்கள். ஒன்றும் கிடையாது. கலைஞர் டிவின்னு ஒன்று கொண்டு வந்து கொடுத்தாங்க. கலைஞர் டிவியோட கொடுத்த நோக்கம் என்னன்னா, அன்னைக்கு சுமங்கலி கேபிள்னு தயாநிதி மாறன் வந்து கலாநிதி மாறன் பெரிய கேபிள் நடத்திட்டு இருந்தாங்க. அன்னைக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை அவ்வளோ பேர். அப்ப என்ன பண்றாரு, எல்லாரும் வீட்லயும் டிவி இருக்கணும், எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், எல்லாருமே அவங்க சேனலை பார்க்கணுன்றதுக்காக இலவச கலைஞர் டிவின்னு கொடுக்குறாங்க.
அவங்க செயல்படுத்துற ஒவ்வொரு திட்டத்திற்கு பின்னாலும் அவங்களுக்கு பலன் இருக்கும். திமுக தமிழகத்தை செய்த துரோகங்களை சொல்லி மாளாது. கச்சத்தீவு தாரவார்க்கப்பட்டது திமுக கழகத்துல. சாராயம் முதல்ல விற்க ஆரம்பிச்சது திமுகவோட ஆட்சியில. நல்லா இருந்த தமிழ்நாட்டில் சாராயத்தை கொண்டு வந்து அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னாரு. சுற்றி நெருப்பு இருக்க நடுவிலே கற்பூரம் போல் நாங்கள் இருக்க என்ன பண்றது, அதனால எல்லா இடத்துலையும் வந்து நாங்கள் சாராய கடை திறக்கணும்னு கலைஞர் வந்து கருணாநிதி வந்து சொல்லி சாராய கடை ஆரம்பிச்சார். கல்வி, இன்னைக்கு கல்வியோட தரம் மிக 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 கேவலமாக சென்றதற்கு காரணம் என்ன யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற குழந்தை வாசிப்பு, தமிழ் வாசிப்பு, இங்க ஆங்கிலத்தை விட்டுருங்க, தமிழை வாசிக்கிறது பல குழந்தைங்க தடுமாறுறாங்க. அதற்கு காரணம் என்ன? நீங்கள் வைத்திருக்கக்கூடிய கல்வி திட்டங்கள். அந்த குழந்தைங்களை எஜுகேட் பண்றதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்கள வந்து தரம் குறைக்கிறீங்க. அந்த குழந்தைங்களோட தரத்தை உயர்த்துவதற்கு தான் கல்வித்துறையை ஒழிய அவங்களுக்கு தரத்தை தாழ்த்துவதற்கு இல்லை. இன்னைக்கு எல்லா பள்ளிக்கூடங்களும் வன்முறை அடிக்குது, சின்ன பசங்களுக்கெல்லாம் கஞ்சா இன்னைக்கு இலவசமா கிடைக்குது, ரொம்ப தாராளமா போடுங்க. என்ன காரணம்? ஒரு நாள்ல ஒரு மாசத்துல உங்களுக்கு டோட்டலா கண்ட்ரோல் பண்ண முடியாதா சார்? இது வந்து வட மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள், வட இந்தியர்கள் நீங்க தமிழகத்துக்கு வரும்போது அதுக்கப்புறம் தான் இந்த கலாச்சாரம் வருதுங்கிறாங்க. நீங்க அப்படி ஒரு இது இருக்கு. நீங்க கல்வி வந்து தரம் அதிகமா இல்லை அப்படின்னா வெளியில இருந்து ஏன் சார் உள்ள இங்க வரணும்? நிறைய பேர் இங்கே தானே வராங்க. இங்க இருந்து யாரும் வெளியில வேலைக்கு போனதா தெரியலையே. இங்க இருந்து வெளியில வேலைக்கு போகலான்னு சொல்லணும். என்ன சொல்லணும்னா என்ன சொல்றது, நம்ம டேட்டாஸ் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு ஹரியானாவில் இருக்கக்கூடிய அதிகபட்சமான தினக்கூலிகள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள். அது குறிப்பாக ரயில்வேல வேலை செய்யக்கூடிய தினக்கூலிகள் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டால். இன்னைக்கு பெங்களூர் மார்க்கெட்டில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாரும் வேலை செய்யக்கூடிய அத்தனை பேர் தமிழ்நாட்டில், குறிப்பாக கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள் போனவங்க தான். அதே மாதிரி போனீங்கன்னா மகாராஷ்டிராவில், நீங்கள் மகாராஷ்டிரா பாம்பேல போய் பாருங்கள் எவ்வளோ தமிழர்கள் அங்கே வேலை பார்க்குறாங்க. இது வந்து ஒரு ஸ்டேட்டை விட்டு ஒரு ஸ்டேட் போகிறது, நம்ம தமிழர்கள் வந்து நல்லா வேலை செய்யலாம், டெக்னிக்கலாக சவுண்டாக இருக்கலாம், பல விஷயங்கள் இருக்குது. அதனால வட இந்தியர்கள் இங்கே வராங்க, இங்கே இருக்கவங்க போறாங்கன்னா இட்ஸ் குவைட் காமன் அண்ட் நேச்சர். அது வந்து தவறான விஷயமே கிடையாது. எதனால வராங்க? அதிகபட்சமா பாத்தீங்கன்னா மற்ற மாநிலங்கள்ல இருந்து தமிழகத்துக்கு தான் அதிகமா வராங்க. தமிழகத்துக்கு அதிகமா வராங்கன்னா இங்க வந்து வேலை வாய்ப்புகள் இருக்குது. புதுசா நிறைய ப்ராஜெக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிறைய ஃபண்ட் பண்றாங்க. இன்னைக்கு தமிழகத்துக்கு அளித்திருக்கூடிய நிதியோட பாத்தீங்கன்னா அவ்வளவு அபரிதமா கொடுத்துருக்காங்க. தமிழகத்துல தொழில் வளர்ச்சிக்கு காரணம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். கண்டிப்பா. அப்ப தமிழ்நாடு அரசு எதுவுமே பண்ணலையா? தமிழ்நாடு அரசு பண்றது எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அது என்ன சாதகமோ, ஒரு பாலம் தரமில்லாத பாலம் கட்டுறது, ஒரு தரமில்லாத ஒரு குடிநீர் கட்டுறது, கட்டிட்டு இருக்கும்போது விழுற பஸ் ஸ்டாண்டு. என்ன கலைஞர் ஒரு வசனம் கருணாநிதி ஒரு வசனம் எழுதினார், பாலைவன ரோஜாக்கள் நினைக்கிற படத்தோட பேரு, போடாத ரோடு வெட்டாத கிணறு பில் பாஸ் பண்ணுங்கன்னு கருணாநிதி எழுதினார். இன்னைக்கு அவங்க ஆட்சியில் அதான் நடந்துட்டு இருக்குது. கட்டிட்டு இருக்கிறாங்க சார். இஷ்யூ வந்து கட்டிட்டு இருக்கப்பே பஸ் ஸ்டாண்டு விழுது. இன்னைக்கு எத்தனை தாழ்த்த நகர்ப்புற சாலைகள்லாம், ஊராட்சி மன்ற சாலைகள்லாம் போய் பாருங்க எப்படி இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுற ரோடு எப்படி இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் போடுற ரோடெல்லாம் எப்படி இருக்கு போய் பாருங்க. நீங்க உள்ளார ஊருக்குள்ளார போய் பாருங்க. இல்ல நீங்க உள்கட்டமைப்பு சாலைகள் அப்படி சொல்லும் போது நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய சாலை வசதிகள் மாதிரி எல்லா இடங்கள்லும் இருக்கிற மாதிரி மற்ற மாநிலங்களில், குறிப்பா நீங்க ஊபி, ராஜஸ்தான் இங்கெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரியே இருக்கு. அந்த கட்டமைப்பும் நம்மளும் எவ்வளவோ வேறுபாடு இருக்கு சார். அவங்க அந்த காலத்துல குஜராத்தை தவிர்த்து அங்க எல்லாமே கொஞ்சம் அந்த மாநிலங்கள் எல்லாமே பின்னாடி தான் இருந்துச்சு. அதை ஒத்துக்கிறீங்க? குஜராத் மட்டும்தான் அந்த காலத்துல இருந்து பெருசா. ஆமா, அது குவைட் நேச்சர் தானே. அன்னைக்கே வந்து கட்டமைப்புல, அதாவது அன்னைக்கு வந்து அவங்க 30 மார்க்ல இருந்தாங்க, அன்னைக்கே நாம 70 மார்க்ல இருந்தோம். ஒரு நல்ல நிலையில தான் இருந்தோம். ஆனால் அதுல இருந்து நிலை உயராம குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறது என்னுடைய கவலை. இவங்க வந்து குறைச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க 35 எடுத்தவங்க இன்னைக்கு 70 மார்க் வந்துட்டாங்க. நாம 70 மார்க், நாம 80-90 போக வேண்டிய ஆட்கள் நாம இன்னைக்கு 50 வந்திருக்கிறோம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, மத்திய அரசு வந்து தமிழ்நாடுக்கு வந்து சரியா நிதி தரல, அவங்க ஒத்துழைப்பு இல்லை, அவங்களுடைய சப்போர்ட் இல்லை அப்படிங்கிறது ஒரு காரணமா சொல்றாங்களே. அப்ப அதை எடுத்துக்கலாமா? இது வந்து எப்படி சொல்றதுன்னா, அவங்களோட வேலை அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா அதற்கான அனைத்து விஷயமும் மத்திய அரசு செஞ்சு தர தயாரா இருக்கு. ஆனால் இவங்க செய்யறது எல்லாமே என்னன்னா, நான் கொடுக்குற பணத்துக்கு கேள்வி கேட்காத, நாங்க எல்லாம் பணம் கொடுத்துட்டே, நீ பணத்தை கொடுத்துட்டே இரு, நாங்க வந்து உங்களுக்கு தரணும். எப்படி ஒத்துக்குவாங்க? நீங்களே இருக்கிறீங்க, உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுத்து ஒரு வேலை செய்ய சொல்றோம், 1000 ரூபாய் கொடுத்து 2000 வேலை, 2000 ரூபாய்க்கு வேலை செய்ய சொல்றோம். நீங்க 2000 சார் வேலை முடிஞ்சிச்சு, 2000 கொடுத்துட்டு போறாங்க. நாங்க வேலை செய்யறது நீ கணக்கு கேட்காத. இப்ப எல்லா விஷயத்துலயும் பாத்தீங்கன்னா, இப்ப தொட்டு நின்று இருக்க படம் வரல சொல்றாங்களே, இவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா சரியான கணக்கு அங்க கொடுக்காதுதான்.
அந்த சரியான கணக்கு அங்கே கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே உடனே வந்துட போகுது. இதெல்லாம் வந்து ஒரு மாநிலத்துக்கு வந்து தமிழகத்துக்கு வஞ்சிக்கிறதுனா சும்மா இந்த காலத்து சும்மா ஊட்டிட்டு இருக்க கூடாது. இதெல்லாம் உலகமாக போய் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. எவ்வளவு நாள் இதே மாதிரி மக்களை நீங்க சொல்லிட்டு இருக்க முடியும். எங்களுக்கு இன்னொன்று சொல்லுவாங்க, தமிழகத்தின் பங்களிப்பு இவ்வளவு இருக்கிறது, ஆனால் இந்தியா திருப்பி கொடுக்கறது வந்து இவர் நாங்கள் ₹1 10 பைசா தான் வாங்குறோம், அங்க வந்து ₹1 கொடுக்குறவனுக்கு வந்து 30 காசுன்னு சொல்லி ஒரு இது செட் பண்றாங்க, ஒரு விஷயம் சொல்றாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றாங்க. இன்னைக்கு தமிழகத்திலே அதிகமான வரி வாங்கக்கூடிய வரி வரக்கூடிய மாவட்டம் கோயம்புத்தூர் இருக்கிறோம். கோயம்புத்தூர்ல உதாரணத்துக்கு ஒரு 1 கோடி ரூபா உங்களுக்கு வரி வருதுன்னு வச்சுக்கலாம். மற்ற பகுதியில் எதுனா 50 லட்சம் 25 லட்சம் தான் வரி வருது மற்ற மாவட்டம். நான் உதாரணம் கணக்கு சொல்றேன். இப்போ 1 கோடி ரூபாயை எடுத்து 1 கோடி ரூபாய் அங்கேயே செலவு பண்ணிட்டோம்னா இந்த பகுதியெல்லாம் என்ன ஆகுது ஏன்னு கேட்பீங்க. இந்த பகுதிகளெல்லாம் நல்லா இருந்து இங்க தொழில் வளர்ச்சி அடைஞ்சாதான் அங்கேயே நடக்கும். அங்க இருக்க வியாபாரம், அங்க இருக்க தொழில்கள் வளரணும்னா என்ன, இங்க மார்க்கெட்டிங் பண்ணி ஆகணும். மார்க்கெட்டிங் ஒரே ஏரியா கிடையாது. நீங்க சொல்றது கோயம்புத்தூர்ல அதிக வரி வருது, அதை எடுத்து ஏன் மற்ற மாவட்டத்துக்கு கொடுக்குறீங்கன்னு கேக்குறீங்க. சார், இது கோயம்புத்தூர் மற்ற மாவட்டங்களுங்கிறது ஒரு தமிழகத்துக்கு உட்பட்டது. அங்கேயும் தமிழர்கள், இங்கேயும் தமிழர்கள். அப்போ சகோதரர்களா நாங்க போறதுங்கிறது பிரிச்சுக்கிறதுங்கிறது வேற. ஆனால் அரசாங்கம் என்பதே வேறு. நீங்க மற்ற மாநிலம் என்பது வேற ஒரு நிர்வாகம். நீங்க வளர்ந்தா பரவாயில்ல. அங்க ஒரே ஒரு உதாரணம், இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம். குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை தமிழக அரசு சரியா செஞ்சு இன்னைக்கு மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு. ஆனால் மற்ற மாநிலங்களில் செயல்படுத்தாம மக்கள் தொகை அதிகமாக இருக்கு. ஆனா இன்னைக்கு நிதி ஒதுக்குறதோ அல்லது ஜாதிவாரி கணக்கெடுப்புல இருந்து எப்படி வந்து எம்பிக்கள் பிரிச்சாலும் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அங்கதான் அதிகமா போகும். ஆனால் திட்டத்தை செயல்படுத்தியது தமிழகம். அதுக்கு தானே நம்ம பாராட்டி இன்னும் கூடுதலா நிதி கொடுக்கணும். 3 கேள்வி கேட்டிருக்கீங்க, ஒரே கேள்வியில 3 கேள்வி கேட்டிருக்கீங்க. முதல் கேள்வி, இது வந்து தமிழ்நாடு, தமிழர்களுக்குள்ளார பண்ணிக்கலாம், அங்க வந்து வேற ஸ்டேட்டுன்னு சொல்றீங்க. அந்த கான்செப்டே முதல்ல எப்படி தவறாயிடும். எப்படின்னா, இங்க தமிழ்நாட்டில் மட்டும் சரி, தமிழ்நாட்டில் இப்போ இதில் நம்ம சென்னையில் வந்து டிவிஎஸ் மோட்டார் தயாரிக்கிறாங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே வித்துற முடியுமா? முடியாது. அது மகாராஷ்டிராவுக்கு போகணும், ஜம்மு காஷ்மீர் போகணும், இந்த பகுதியெல்லாம் வியாபாரம் ஒரே இங்கே. அதாவது இங்கே பயன்படுத்தி பொருளாதாரம் இது சிம்பிள் எக்கனாமிக்ஸ். இங்கே இங்கே தயாரிக்கிற பொருளை இங்கே தான் விற்கணும், அந்த கான்செப்டுக்குள்ள கிடையாது. நம்ம இங்கே தயாரிக்கிற பொருள் இந்தியா முழுக்க விற்பனை ஆகும். அப்போ ஸ்டேட் லெவலில் நீங்கள் போகிறப்ப அங்கே இருக்க இப்போ ஒன்றும் கிடையாதுங்க. இன்னும் சுலபமாக சொல்லணும்னா, இந்த பகுதியில் இருக்கு கோயம்புத்தூர்ல மட்டும் ரோடு போட்டுறாங்க. கோயம்புத்தூர் குறிப்பா அந்த காந்தி பஜார்ல நிறைய வரி வருது, அந்த பகுதி மட்டும் ரோடு போட்டுற எல்லாம் பண்ணிடுறோம். மற்ற பகுதி விட்டுட்டோம்னா இந்த பகுதியெல்லாம் நல்லா இருந்து இங்க தொழில் சிறந்தாதானே இங்க இருந்து போய் அங்க போய் வியாபாரமும் நடக்கும். ஒரு எண்டு பாயிண்ட்னா ஒரு இடத்துல வந்து நமக்கு ரெவன்யூ வருதுன்னா அது மட்டுமே காரணம் கிடையாது, அது சுற்றி பல காரணிகள் இருக்கு. ஒரு ஃபேக்டரி வந்து ஃபேக்டரியில இருந்து மட்டும் அவுட்புட் வந்துட கிடையாது, அதோட சப்சைடி இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்கும். போல்ட் தயாரிக்கும், அங்க டீ வியாபாரம் பண்றவங்க, சுத்தி தூய்மை பணியாளர், பல ஃபேக்டர் சேர்ந்து தான் அந்த ஒரு அவுட்புட்டா வருது. அப்ப அந்த ஒரு அவுட்புட்ன்றது எல்லாருக்கும் ஈக்குவலா கிடைக்கும்ன்றதா இதோட தாத்பரியம். ஆனா அவங்க அதுல வந்து பேசுறாங்க, தமிழகத்துல கட்டமைப்பு சரியில்லை, இங்கேருந்து வரி எடுத்துட்டு போய் நம்ம இன்னொரு இடத்துல கொடுக்கறது வளர்ச்சி தானே, கோயம்புத்தூர் மற்ற மாவட்டங்கள்லாம் கம்பேர் பண்றீங்க. ஆனா தமிழகத்தில் இருக்கிற டோல்கேட் இருக்கு இல்லையா, இங்க இருக்கிற எண்ணிக்கை விட மற்ற மாநிலங்கள்ல மிக மிக குறைவா இருக்கு. தமிழகத்தில் மட்டும் நிறைய டோல்கேட் இருக்கு. அப்ப தமிழகத்திலிருந்து நாங்கள் வரியை மட்டும் எடுத்துக்குவோம், இங்க தமிழகத்துக்கு எதுவும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயம்? இல்ல, நீங்க பல டேட்டாக்கள் வந்து எப்படின்னா ஃபேப்ரிகேட்டட். இவங்க சொல்றாங்கல்ல, மற்ற நாட்டில் மற்ற இடத்துல டோல்கேட்டே கிடையாது, மற்ற இடத்துல இருந்தாலும் இது வந்து நிர்ணயம் பண்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எல்லாத்துக்கும் கிரைட்டீரியா இருக்கு. இத்தனை கிலோமீட்டர் தான் இவ்வளவு தூரம் வாங்கணும்னு. நீங்க கொஞ்ச தூரம் போயிட்டு 100 வாங்கிக்கிற முடியாது. அவங்க டோல்கேட் ஏரியா ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கா, உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு சின்ன ஏரியா வந்து சின்ன தூரமா தான் 35, அதுக்கு மேல இருந்தா 55, அதுக்கு மேல இருந்தா 100. இதுக்கு இந்தியா முழுக்க ஒரே விதி தான். இப்போ வந்து தமிழகத்துக்கு ஒரு விதி, கர்நாடகா ஒரு விதி, மகாராஷ்டிராவுக்கு ஒரு விதி கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரே விதி தான். ஆனா இங்க சொல்ற கணக்கு என்னன்னா, இந்தியாவில் நீங்க லாரி ஓட்டுறவங்களாம் கேளுங்க, நீங்க லாங் டிராவல் பண்ணக்கூடிய நேஷனல் பர்மிட் லாரியில இந்த டிரான்ஸ்போர்ட்ல முக்கியமா அந்த டிரான்ஸ்போர்ட் தொழில் கேட்டீங்கன்னா அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. இது இவங்களா இட்டுக்கிட்டு சொல்றது, தமிழகத்துல மட்டும் அதிகமான டோல் இருக்கு, இது வந்து நேரம் இதுவா கிடையாதுன்றது அது வந்து அது ஃபேப்ரிகேட்டட் ஸ்டேட் பண்றது. பாரதிய ஜனதா கட்சியின் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, ஈடியை வச்சு அமலாக்கத்துறை மூலமா நீங்க வந்து எதிர்கட்சி தலைவர்களை குறி வச்சு தாக்குறது. அப்படியே கேஸ் போட்டாலும் நிறைய கேஸ் போடுறீங்க, ஒரு 4-5 கேஸ் தான் நிற்கிது, நிறைய கேஸ் வந்து தள்ளுபடி ஆகிடுது, ரொம்ப குறைவான தீர்ப்புகள் தான் வருது. அப்போ ஈடியை வந்து
பாரதிய ஜனதா கட்சி வந்து தவறா பயன்படுத்துதா? இடிக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டருக்கு கிடைக்கக்கூடிய தரவுல வச்சு தான் அவங்க வந்து ரெய்டு போகிறதோ இன்ஸ்பெக்ஷன் போகிறதோ எல்லாமே பண்ணுறாங்க. பிடிக்குது பிடிக்கலாம் போயிட்டுலாம் யார் வீட்லையும் போய் பண்ணிட முடியாது. இன்றைக்கி இருக்கிற சட்டத்திட்டங்களில் இன்றைக்கி எல்லாமே டிரான்ஸ்பரண்ட். நீங்கள் ஒருத்தங்க வீட்டுக்கு போகிறாங்கன்னா ஒன்றுமே ஒரு தரவு இருக்கும், தரவு இருந்து தான் போக முடியும். இதில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் கிடையாது. ஆளுங்கட்சிக்கு நெருக்கமான வீட்டிலையும் நிறைய பேர் வீட்டில் ஈடு போயிருக்குது. இதில் வந்து ஆளுங்கட்சி நீங்கள் என்ன தவறு தவறே போய் என்னென்னா ஒரு பதற்றத்தை உருவாக்கி விட்டுறது. என்னது, ஐயோ திமுக காரங்களை அரெஸ்ட் பண்ண ஈடி வச்சு பண்ணுறாங்க. ஈடியோட வேலை என்னன்னா, ஈடிக்கு ஒரு தரவுல வச்சு அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷனும் ரைடோ பண்றாங்க. அங்கே எவ்வளோ பொருள் சீஸ் பண்ணியிருக்காங்க, இந்த பொருளுக்கும் இவர் சம்பாத்தியத்திற்கும் இன்கம் டேக்ஸ் கட்டணத்துக்கும் தொடர்பு இருக்கா, இல்லை அளவுக்கு மீறி சம்பாதிச்சுக்காரா, இதான் ஈடியோ இருக்கிறத வச்சு கோர்ட்டில் கொடுத்துருவாங்க. அதை கோர்ட்டு தான் முடிவு பண்ண நல்லவரா கெட்டவரா, அவர் தப்பு செய்யறாருக்கா தப்பு செய்யலையான்னு அதை வந்து போலீஸ் ஈடி தீர்மானிக்க முடியாது. அதே மாதிரி ஒரு வந்து போடுற கேஸ் நிற்கணும், நம்ம காவல்துறை பல பேரை பிடிக்கிறாங்க, பல கேஸ் கொலை கேஸ் நிற்க மாட்டேது, அப்புறம் கொலை கேஸ் நான் போட சொல்ல முடியுமா? அது வந்து சட்டத்தின் பார்வை வந்து வேற. ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர்மெண்ட் மாதிரியோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டோட பார்வை வேற. ஆனால் எல்லாமே சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறப்ப சட்டத்தின் தீர்மானமே சரி என்னப்படும். சார், என்எல்சி நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய நிறுவனம், குறிப்பாக நீங்கள் பிறந்து வளர்ந்து அந்த பகுதியிலே இருக்கீங்க. இன்னைக்கு என்எல்சியில் இருக்கக்கூடிய சுத்துப்பட்டு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லது என்எல்சியில் இருக்கக்கூடிய அங்கே ஒப்பந்த தொழிலாளிகள் இவங்களுக்கு எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி சார்பாக என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்குது, அவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுறீங்க? இப்போ நிலத்தை கொடுத்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்த இந்த பிஏபின்னு சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட் அஃபெக்டட் பீப்புளுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பல முக்கியமான விஷயங்களை முன்னெடுத்துருக்கோம். குறிப்பாக பல திட்ட வரையறைகளை வரைந்து மாண்புமிகு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல்கிட்ட, மாண்புமிகு மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டிகிட்ட நாங்கள் பிரச்சனை பண்ணியிருக்கிறோம். அதில் குறிப்பாக இங்கே படித்த இளைஞர்களை என்எல்சியில் வேலை செய்கிறது, அதனுடைய விஷயம்தான் இப்போ ஒரு 300 டிராஃப்ட் ஓவர்மேன் சிர்தார் எல்லாமே வந்து டிப்ளமோ மைனிங் முடிச்சவங்களாம் போட்டாங்க. இது வந்து இது காலத்துக்கும் தொடரும். இதற்கான விஷயங்களை வந்து அவங்களோட நிலையான ஒரு வாழ்வாதாரம் உருவாக்குறதுக்கான எல்லா வேலையும். அதே மாதிரி அதில் படித்த இளைஞர்களுக்கு டெக்னிக்கல் ஆண்டர்பிரினர்ஸை உருவாக்குறதுக்கு தொழில் சார்ந்த இங்கே என்எல்சிக்கு என்ன தேவை, என்ன மாதிரி டெக்னாலஜி, ஒரு பிஆர்பி பெல்ட்ரிகேஷனிங் பேனில் இன்னைய டெக்னாலஜி என்ன, இன்னைக்கு வெல்டிங்கில் இன்றைக்கி டெக்னாலஜி என்ன, பழைய டிக் வெல்டிங் பல விஷயங்கள் வந்துட்டு நான் சொல்கிறது குறிப்பாக வச்சு விஷயம் சொல்கிறேன். அந்த மாதிரி டெக்னிக்கல் ஆண்டர்பிரினர்ஸாக டெக்னிக்கல் கன்சல்டண்ட்டாக அவங்கள உருவாக்குறதுக்கான நாங்கள் வரையறை திட்டங்கள் வந்து உருவாக்கியிருக்கோம். அதை மத்திய கொடுத்துருக்கோம், என்எல்சி கொடுத்துருக்கோம். ஆகவே நீங்கள் வந்து இது வந்து நீர்மூத்த நிர்மாணம் ஒரு விஷயம். இந்த பிஏபின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு நல்ல நிலையான வருமானம் இருந்தால் அவர்கள் வந்து சாந்தமாக நல்ல மனைவி அவங்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறி ஆகிட்டிங்கன்னா அவங்க வந்து சிரமத்துக்குள்ளாயிடும். நீங்கள் அது வந்து ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ண போயிடும், இங்கே சோஷியல் டிஸ்டர்பன்ஸ் உருவாயிடும். அதுதான் நாங்கள் வந்து மக்கள் சொல்லியிருக்கோம். இங்கே இருக்கிற மக்கள் குறிப்பாக நிலம் கொடுத்தவங்களுக்கு நீங்கள் வந்து நாம் வந்து ஒரு நல்ல நியாயத்தை கிடைக்கிறது நாங்கள் பிஜேபி சார்பாக எல்லா வகையிலும் செஞ்சுருக்கோம். அதற்கும் இந்த திராவிட கட்சிகள் வந்து குறிப்பாக திமுக முட்டுக்காட்டு போட்டுருக்கு. நிலம் எடுக்கிற இடத்துல ப்ராஜெக்டை வந்து நிலம் எடுக்காமல் விடுறது, அப்புறம் அவங்க இவங்களோட சின்ன சின்ன என்ன சொல்கிறது சில்லி அற்பமான விஷயங்களுக்காக ஒரு ப்ராஜெக்டை நிறுத்தி வைக்கிறது, நிலம் கையகப்படுத்த. எங்கே போனாலும் வந்து உங்களுக்கான இது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் உங்களுக்கு தடையா இருக்கு எங்களுக்கு தடையா பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லை எங்களுக்கு தடைன்னு சொல்ல முடியாது, இது தமிழகத்திற்கே அவங்களுக்கு தடை தான், வந்து மாற்று கருத்தே கிடையாது. அவங்க இப்போ என்எல்சியில் அதான் திரும்பி இந்த பிஏபி பீப்புளுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு திட்டத்தை வகுத்து அவங்களுக்கு ரெகுலராக வேலை கொடுக்கறதுக்கான ஒரு விஷயங்களை ஈஸியாக உருவாக்கிக்கலாமே. பண்ணலையே இவ்வளோ 12,000 தொழிலாளர்கள் கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் எந்த ஊர்லேயாச்சும் உண்டா சார்? நீங்கள் கேளுங்க, ஒரு ஹெச்ஆர்ல இருந்தவங்கள ஒரு மினிமம் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா பிரமிட் இப்படி இருக்கும் சார், கீழ்ப்பகுதி அகலமாகவும் மேற்பகுதி கூரையாக இருக்கும், ஒரு சேர்மன் இருப்பார். கடந்த 15 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக வந்து மேல ஆட்சியில் இருக்கிறது உங்களுடைய கட்சி பிஜேபி தான் இருக்கு. ஆனால் இப்ப அதிகமா வந்து ரிட்டையர் ஆகிட்டு இருக்கிறது என்எல்சியில் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைந்து வந்துகிட்டு இருக்கிறது. இப்போ அதற்கான ஸ்டெப் நீங்களே எடுத்துருக்கலாமே. அதான் சார், அதற்கு இப்போ ரெக்ரூட்மெண்ட்டு புதிய திட்டங்கள் கொண்டு வரது எல்லாமே நாங்கள் தான் கொண்டு வரோம். அதில் வந்து நாங்கள் மத்திய அமைச்சர் சொல்லி இங்கே நிறைய ரெக்ரூட்மெண்ட்டை உருவாக்கணும், நீங்கள் நிறைய இங்கே லோக்கல் இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம வேலை வாய்ப்பு கொடுக்கணும். ஒரு மத்திய அரசு நிறுவனத்தில் வந்து நீ குறிப்பிட்ட இந்த பகுதியில் தான் எடுக்கணும்னு சொல்ல முடியாது. ஒன்று நீங்கள் குறிப்பிட்ட இந்த பகுதியில் மட்டும் எடுக்கணும், நிலம் கொடுத்துட மட்டும் தான் சொல்ல முடியும். இந்த ஊரே ரைட் ராயில் வேலை கேட்கறது சக்தியும் உரிமையும் உள்ள ஒரே
ஆட்கள் வந்து நிலம் கொடுத்தவர்கள் தான். அவங்க ஆமா. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி சொல்றோம்ல. அதுக்கப்புறம் இந்த வாரிசு வேலை அது எல்லாமே வந்து செகண்ட் தேர்ட் ப்ரியாரிட்டி தான் வந்துடும். முதல்ல வந்து கேட்கறவங்க எனக்கான வேலை என் உரிமைன்னு கேட்கக்கூடிய ஒரு சக்தி வந்து யாருன்னு நிலம் கொடுத்தவர்கள்ட்ட தான் இருக்கும். அவர்களுக்கான எல்லா வகையான வேலைகளும் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவோம். இவ்வளவு கான்ட்ராக்ட் தொழிலாளர்களை உருவாக்கி வச்சிருக்கிறதே இவங்களுடைய தவறு தான். இப்போ நீங்கள் அவ்வளோ பேர் வெளியில் போகணும்னு சொல்ல முடியாது. நீங்கள் 8000 நிரந்தர தொழிலாளர், 6000 நிரந்தர தொழிலாளர், 12000 கான்ட்ராக்ட் லேபர்னா எந்த ஊர்லேயுமே அப்படின்னா இவ்வளோ நாளாக அவங்க உழைப்பு சுரண்டல் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் கேட்கல எங்க ஆட்சியில் தானே பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரே நாள் சிஸ்டத்தை வந்து புரட்டி போட்ட முடியாது. இப்போ இவங்களால என்ன பண்ண முடியும்? இவ்வளோ பேர் நீங்கள் வேலையை நிறுத்த முடியாது. நாங்கள் ஃபர்ஸ்ட் டே போனோம்னா அந்த சோஷியல் டிஸ்டர்பன்ஸ் வந்துடும். அப்போ டாக்டர் மாதிரி தான், ஒரு மெக்கானிக்னா வண்டியை நிறுத்தி ரெடி பண்ணிடுவார். வண்டி நின்றுடும். டாக்டர் வந்து ஒரு 1/2 மணி நேரம் செத்துப்போ அப்புறமா ஆப்ரேஷன் பண்ணணும்னு பார்த்தா பண்ண முடியாது. இந்த பக்கமும் ஒரு இயக்கம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும். இந்த பக்கம் கொஞ்சம் நஷ்டம், பிளட் லாஸ் ஆகும். ஆனால் அதுக்கெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இதை எல்லாமே சரி பண்ணணும். அதற்கான வேலைகள் தான் பாஜக ஈடுபட்டு இருக்கு. இந்த மக்கள் வந்து நல்ல ஒரு நிலையில நல்ல சுபிக்ஷமா அவங்க படித்த கல்விக்கான ஒரு வேலை, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு குடும்பம் இருந்ததுன்னா இங்கே இந்த சமுதாயத்தில் என்ன சொல்றது அந்த சோசியோ எக்கனாமிக் கிரைசிஸ் இல்லாமல் அவங்க இருந்தாங்கன்னா இங்கே அமைதியான ஒரு சூழல் வரும். இப்போ என்எல்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆண்டு தொழிலாளர் இருக்கிறாங்க. இங்கே இருந்தக்கூடிய யூனியன் இப்போ இதுவரை நாங்கள் வந்து மத்தியில் ஆட்சியில் இருந்தபோதே இங்கே வந்து எங்களோட யூனியன் வந்து ரெக்கக்னைஸ் யூனியனாக ஆகலை. அப்போ இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் ரெக்கக்னைஸ்டு யூனியனாக இருந்து இங்கே என்ன சாதிச்சிங்க? ஒன்றுமே கிடையாது. இருந்த தொழிலாளர் விஷயங்கள் எல்லாம் விட்டு கொடுத்து தான் போனீங்க. அவங்க பென்ஷன் விஷயமாக இருக்கட்டும், இந்த பிஆர்எம்ஏல நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், பிஆர்எம்ஏல நீங்கள் 1 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு 70,000 ரூபா தர முடியும்னு சொல்கிற அந்த அநீதியாக இருக்கட்டும், இல்லை 4-5 முறை அலைய விடுற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் என்ன நீங்கள் இந்த யூனியன் வந்து நாட் ஃபார் எம்ப்ளாயிஸ், தொழிலாளருக்கான இங்கே யூனியனே நடக்கல. ஆக்சுவலாக எதாவது நடந்தது. இது வந்து எப்படின்னா இவர்கள் ஒரு பண்ணையார்கள் போல இங்கே நடந்த விஷயங்கள்லாம் அது ஓப்பனாக சொல்ல வேண்டிய ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். இவங்க தொழிலாளர்களுக்காக எந்த நலனுமே ஈடுபாடு கிடையாது. மக்களை தொழிலாளர் ரொம்ப விரக்தியில் தான் இருக்கிறாங்க. இன்றைக்கெல்லாம் அப்போலாம் வந்து ஏமாத்திடலாம். இன்னைக்கு காலையில் சொன்ன மதியானம் சொன்ன நைட்டு இன்டர்நெட்டில் போட்டு பிரிஞ்சு நீ அப்போ என்ன பேசின இப்போ என்ன பேசின இன்னையோட என்ன நிலைன்றது எல்லாமே சொல்லிடுறாங்க. நீங்கள் சார் என்ன செய்வீங்க? இப்போ என்ன உங்கள் தொழிற்சங்கம் சார்பாக அங்கே இருக்கிற தொழிலாளர்களுக்கு, ஒப்பந்த தொழிலாளர்கள், இன்கோ சொசைட்டிக்கு என்ன சார் செய்வீங்க? சொசைட்டி தொழிலாளர்கள் எல்லாம் விரைந்து, அதாவது எப்படின்னா விரைந்து வந்து அவங்கள வந்து நிரந்தரப்படுத்தணும். ஒன்று, கண்டிப்பாக அவங்க சம்பள உயர்வு கொடுத்தாகணும். அது வந்து ரொம்ப 20 ஆண்டு காலம் 25 ஆண்டு காலம் ஒருத்தர் வேலை செஞ்சு 25,000 சம்பளத்தெல்லாம் ரிட்டையர் ஆகிறது, 30,000 சம்பளத்தெல்லாம் ரிட்டையர்ன்றது ஒரு எப்படி ஏற்றுக்கொள்ளவே முடியாத விஷயம். ஒரு சாதாரண ஒரு கடையில் போய் வேலை பார்த்தா கூட அவங்களோட நிலைமை குறைந்தபட்ச சம்பளம் ஒரு 35,000 ரூபாய் இருக்கணும். அதிகபட்ச சம்பளமும் ஒரு 50,000-60,000 வைக்கணும். ஒரு சீனியாரிட்டி படி இவ்வளோ காலம் வேலை செஞ்சாங்க. ஒரு 50,000 ரூபா இந்த என்எல்சி நிர்வாகத்தை தர முடியலன்னா சும்மா என்ன சொல்கிறது, இந்த மக்களை ஏமாற்றுறது. குறைந்தபட்சம் ஒரு 60,000 ரூபாய்ச்சும் உங்களுக்கு சொசைட்டி எம்ப்ளாய்க்கு தரணும். அதுக்கான கான்ட்ராக்ட் லேபருக்கு குறைஞ்ச 35,000-40,000 சம்பளம் கொடுத்தே ஆகணும். அது வந்து பிஎம்எஸ் அதை வந்து முழுக்க முன்னெடுத்து போராடும். சிறப்பு சார். இப்போ இவ்வளவு நேரம் நம்ம ஏசிஆர் டிவி விஐபி டென்ட் நிகழ்ச்சியில் இந்த பகுதியில் மக்களை ரொம்ப பாசமாக டைகர் அப்படின்னு அழைக்கக்கூடிய தேவ சரவண சுந்தரம், மாநில செயற்குழு உறுப்பினர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த சீனியர் மெம்பர், இவ்வளவு நேரம் நமக்காக பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அவருக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்வோம். நன்றி சார். நன்றி.